ஹைதராபாத்தில் கேளிக்கை விடுதியில் போலீசார் சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். விடிய விடிய கொண்டாட்டம் மேற்கொண்ட நிலையில் 267 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை வளையத்திற்குள் வந்திருக்கிறார்கள். கர்நாடகாவில் இருந்து இளம் பெண்களை அழைத்து வந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசார் இந்த விசாரணையை துரிதப்படுத்தியிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ஜெயக்குமார் இணைகிறார். ஜெயக்குமார், இந்த வழக்கினுடைய முழு விவரங்கள். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள பஞ்சாரா ஹில்ஸ் பகுதியில் ஆஃப்டர் 9 என்ற பெயரில் பப் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இங்கு இளம் பெண்களை அழைத்து விடிய விடிய குடி கும்மாளம் போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதாக பஞ்சாரா ஹில்ஸ் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இந்த தகவலின் அடிப்படையில் நேற்று இரவு திடீரென சோதனை மேற்கொண்ட போலீசார் அங்கு கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த 75 இளம் பெண்கள் மற்றும் 32 இளைஞர்கள் உட்பட 167 பேரை போலீசார் கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். இந்த பப்பில் போதைப் பொருட்கள் பயன்படுத்தியதாக ஒரு குற்றச்சாட்டுகளும் உள்ள நிலையில் அது குறித்து பிடிப்பட்டவர்களிடமிருந்து இரத்த மாதிரிகள் சேகரித்து சோதனையானதும் நடைபெற்றவர்கள் யார் யார் போதைப் பொருட்கள் பயன்படுத்தியார்கள் என்ற விவரங்கள் விசாரித்து வருவதும் இளம் பெண்களை அவரவர் பெற்றோர்களை வரவழைத்து அவர்களுக்கு கவுன்சிலிங் செய்து அனுப்ப போலீசார் திட்டமிட்டுள்ளதாக தற்போது உள்ள நிலவரப்படி தெரிய வந்துள்ளது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.